ஹாய் எவ்ரிவன். இந்த காணொளியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும், 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தின் முதல் தொடக்கத்தில் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு புதிய தொடக்கத்தை மீனத்தில் அவர் ஆரம்பிக்க இருக்கிறார். ராசி மண்டலத்தின் கடைசியான ராசி என்பது மீனம். இந்த மீனத்தில் அவரது பயணம் முடிந்து விட்டது என்றால் முழுவதுமாக ஒரு வட்டம் முடிந்து பிறகு மேஷத்தில் அவர் தொடங்குவார். பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருடம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்பராசியில் கிட்டத்தட்ட வக்கரம் அதிசாரம் என்று 3 வருடங்கள் தங்கிவிட்டார். மகரம் கும்பம் இந்த 2 ராசியுமே சனி பகவானுக்கு சொந்த வீடு. இப்பொழுது காலபுருஷ ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான மீனத்தில் அவர் சஞ்சாரம் செய்யவிருப்பது என்பது சனி என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு குரு பகவானின் வீட்டுக்கு வரவிருக்கிறார். இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கவிருக்கிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த சனி என்ற கிரகத்தை குறிக்கப்படுவது உண்டு. அதாவது விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இருக்கிறது. இதனால்தான் கைரேகை சாஸ்திரங்களில் கூட இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய விரலுக்குண்டான ரேகையைத்தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைப்பார்கள். இந்த நடுவிரல் தான் சனி பகவான் குறிக்கக்கூடிய விரலாகும். இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனிக்குண்டான பலன்களுக்கு எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள், நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம். எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். 7.5 சனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2.5 வருடம் ஆகிவிட்டது. இந்த 2.5 வருடத்திலேயே ஏராளமான பிரச்சனைகளை நான் சந்தித்து விட்டேன். நிறைய கடன் வாங்கி விட்டேன், நிறைய தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன், நிறைய தொகையை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதன் மூலம் அபிவிருத்தி வரவில்லை. எனது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், எனது வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் நான் வாழ வேண்டுமே என்ற ஒரு காரணத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனது குழந்தைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது ஜென்ம சனி வருகிறது. இந்த ஜென்ம சனியின் வீரியம் முதலில் குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறது, பிறகு சனியின் நட்சத்திரத்தில் இருக்கிறது, பிறகு புதனின் நட்சத்திரத்தில் இருக்கிறது. இதனால் உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அல்லது உங்கள் தொழில் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களை தவறுதலாக வழிநடத்துவதற்கு ஒரு நபர் வருவார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது தொழிலில் நாம் புதிதாக இதனை செய்யலாம், அதற்கு நாம் இந்த கருவியை பயன்படுத்தலாம், உங்களது குழந்தைக்கு நாம் இந்த ஒரு விஷயத்தை கொடுக்கலாம், அதற்காக நாம் இந்த நாட்டுக்கு அவரை அனுப்பலாம் என்றெல்லாம் உங்களை மிஸ்கைடு செய்யக்கூடிய நபர்களிடம் இருந்து நீங்கள் ஒதுங்கி இருப்பது, வழக்கத்துக்கு மாறான விஷயங்களை கையில் எடுக்காமல் இது நாள் வரை எதில் பயணித்தீர்களோ அதனுடன் பயணிப்பது, அவரவர் தொழில் துறை சார்ந்த வல்லுநர்களிடம் ஆலோசகர்களிடம் நல்ல கருத்துக்களை நல்ல ஆலோசனைகளை பெற்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதன் தரம் எவ்வாறு இருக்கிறது, அது அங்கீகரிக்கப்பட்ட விஷயமா, அது மேன்மையான விஷயமா, அதனை நாம் கையில் எடுப்பதன் மூலம் நமக்கு அபிவிருத்தி ஏற்படுகிறதோ இல்லையோ, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குமா, நாம் ஒரு பெரிய தொகையை செலவு செய்து அந்த பொருளை எடுக்கிறோம், பிறகு அந்த பொருள் செல்லவில்லை, அந்த பொருள் அங்கீகரிக்கப்படவில்லை என்று அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு அது எந்த அளவு வருத்தத்தை கொடுக்கிறது என்றெல்லாம் நீங்கள் உங்கள் மனதளவில் உங்களது புத்திசாலித்தனத்தை வைத்து எந்த அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை நீங்கள் இங்கு பார்த்து கொள்ள வேண்டும். சனி என்பவர் பொதுவாக எல்லாரையும் தண்டிப்பது கிடையாது.
தவறுகள் செய்யக்கூடிய நபர்களை மட்டும்தான் அவர் அதற்குண்டான தண்டனைகளை கொடுப்பார். அதனால் நாம் நல்ல கர்மாவை, நல்ல செயல்களை செய்யும் பொழுது நமக்கு பெரிய பிரச்சனைகளோ தண்டனைகளோ வராது. மேலும் கடுமையான உடல் உழைப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் ஒரு ஒயிட் காலர் ஜாபில் இருந்தாலும், ஒரு ஆபீஸ் ஜாபில் இருந்தாலும், அல்லது ஒரு ஹையர் போஸ்டில் இருந்தாலும், நாம் கடுமையான ஒரு உடல் உழைப்பை நாம் சார்ந்த தொழிலிலோ அல்லது துறையிலோ வெளிப்படுத்தும் பொழுது சனி பகவான் அவர்களுக்கு ரொம்பவும் பிரீத்தி. ஏனென்றால் அந்த வேர்வை சிந்த நாம் ஒரு உழைப்பை வெளிப்படுத்தும் பொழுது சனி பகவான் நாம் மீது ஒரு பற்றுதல் கொண்டு விடுவார். நம்மை பெரிதாக பாதிப்புக்கு உள்ளாக்க மாட்டார். மேலும் இங்கு புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் புதன் என்பவர் உங்களது ராசிக்கு 4, 7 வீடுகளின் அதிபதியாக வருவதால், 4ஆம் வீடு என்பது வீடு, வாகனம், மனை, தோட்டம், வண்டி, வாகனம், மாத்தூர் வகைரா, கம்ஃபர்ட், லக்ஸரி போன்ற விஷயங்களை குறிக்காட்டுவதால், நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதாக இருந்தாலும் தரோவாக கம்ப்ளீட்டாக செக் செய்து அது சார்ந்த வல்லுநர்களிடம் நீங்கள் அதுக்குண்டான ஆலோசனைகளை பெற்று பிறகு அந்த பொருட்களில் தேவையான அனைத்து அடக்கமும் இருக்கிறதா என்பதை 1க்கு 2 முறை சரிபார்த்து பிறகு வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீர்கள், பிறகு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவலுக்கு போகும் பொழுதுதான் அதில் இந்த டாக்குமெண்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட் இல்லை, கையெழுத்தில் மாறுதல் இருக்கிறது, ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறது என்று மீண்டும் நாம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிறகு புதன் என்பவர் உங்களது ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். 7 என்பது கலத்திரஸ்தானம். உங்களது வாழ்க்கை துணைவர் புதிதாக பிரச்சனைகளை ஆரம்பிப்பார். சார், திருமணம் ஆகிற நாள்ல இருந்து அவர் ஆரம்பிச்சுட்டு தான் சார் இருக்கிறாரு. இதுக்கு ஒரு 7.5 சனி வரணுமோ, இல்லை இதுக்கு ஒரு அஷ்டம சனி வரணுமோ என்றெல்லாம் தேவையில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் இங்கு பலன் என்று வரும்பொழுது வாழ்க்கை துணைவர் புதிதாக ஒரு கடன் வாங்கலாம், அதற்கு மூலம் தொழில் ஆரம்பிக்கலாம், வெளிநாட்டுக்கு செல்லலாம் என்று சொல்வார். பிறகு அந்த கடன் என்பது உங்கள் தலையில் வந்து விழுகும். வாழ்க்கை துணைவர் மட்டுமல்ல, வியாபார கூட்டாளிக்கும் இதே நிலைதான். இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் புத்திசாலித்தனமாக பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அதாவது நாம் ஜெயித்தால் அது நமது புத்திசாலித்தனத்தால் ஜெயித்து விடுகிறோம். பிறகு நாம் தோத்தால் எனக்கு 7.5 சனி வந்து விட்டது, அதனால் தான் நான் தோற்கிறேன் என்று சொல்லாமல், நமது சமயோஜித புத்தியால், நமது புத்திசாலித்தனத்தால் எந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நாம் சீர்தூக்கி அது சரியா தவறா என்பதை ஃபில்டர் செய்ய வேண்டும். இதற்கு கொஞ்சம் பொறுமை, யோகா, தியானம், பயிற்சி முறைகள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உணவு கட்டுப்பாடு, அதன் மூலம் நாம் பலவித நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது, வேகமாகவும் விவேகமாகவும் இயங்குவது, அதற்கும் பிறகு கொஞ்சம் பரிகாரங்கள் செய்து கொள்வது. நாம் அடிக்கடி சொல்வது போல் இந்த 7.5 சனியின் காலகட்டங்களில் ஒரு முறை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவான் அவர்களுக்கு அன்னதானம் அல்லது அபிஷேகம் அல்லது அர்ச்சனைகள் செய்து, பிறகு மாற்றுத்திறனாளிகள், பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள், வஸ்திர தானம், அன்னதானம் செய்வது, துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது, மேலும் வயதில் மூத்த நபர்கள், வயதில் முதிர்ந்த நபர்கள், வாழ்வை தொலைத்த நபர்களுக்கு மருத்துவ வசதிகள் மற்றும் உங்களால் முடிந்த உதவிகள் என்ன முடியுமோ அதனை நீங்கள் செய்வது. இதனையும் தவிர எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கடினமாக உடல் உழைப்பை வெளிப்படுத்துவது, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது, அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்வது கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களது பிரச்சனைகளை குறைத்து உங்களை ஒரு கவசம் போல் பாதுகாக்கும். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம், பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள்.